நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடும். நன்றியால் நம் இயேசுவை இயேசுவில் இனியவர்களே, உலக மீட்பருடைய அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலே நமது பாதுகாவலருடைய ஆண்டு பெருவிழாவின் 3வது நவநாளில் இருக்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு நம்முடைய சிந்தனைக்கு விருந்து, வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை பாடம் என்று எப்படி வேண்டுமென்றாலும் சொல்லலாம். மோசேயினுடைய வெற்றி விழா. இனியவர்களே, மோசேயினுடைய வெற்றியில் என்ன ஒரு விழா கொண்டாட வேண்டிய தேவை இருக்கிறது? அந்த வெற்றி யாருடையது? ஆண்டவருடைய வெற்றி. ஆனால் நாம் என்ன தலைப்பு வைத்திருக்கிறோம்? மோசேயினுடைய வெற்றி. இனியவர்களே, தலைப்பு சற்று குதர்க்கமாக இருக்கிறதோ என்று நான் முதலில் யோசித்தேன். ஆனால் அந்த வெற்றியின் பாடலை வாசித்து பார்க்கிற பொழுது எனக்குள் தோன்றிய ஒரு விஷயம், ஒட்டுமொத்தமாக இன்றைய நாளினுடைய வாசகங்களை வாசிக்கிற பொழுது எனக்குள் தோன்றிய தீர்மானம், இது உண்மையில் மோசேயினுடைய வெற்றி தான். ஏன் இது மோசேயினுடைய வெற்றி? வெற்றி அளிப்பவர் ஆண்டவர் தான். ஆண்டவரை உங்களுக்காக போரிடுவார் என்று சொல்லிதான் மோசே இஸ்ரேல் மக்களை அந்த செங்கடலின் நடுவே நடத்தி சென்றார். ஆண்டவர் தான் அவர்களை அழித்தார், ஆண்டவர் தான் அவர்களுக்கு மீட்பு கொடுத்தார். ஆனால் இது மோசேயினுடைய வெற்றி. ஏனென்றால் யார் ஒருவர் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறாரோ அவர் வெற்றி பெற்றவர். யார் ஒருவர் ஆண்டவரை சார்ந்திருக்கிறாரோ அவர் வெற்றி வீரர். யார் ஒருவரோடு கடவுள் இணைந்திருக்கிறாரோ அவர்கள் வெற்றிக்குரியவர்கள். ஒருபோதும் இதில் மாற்று கருத்தில்லை. எனவே இது மோசேயினுடைய வெற்றி தான். ஏனென்றால் அந்த செங்கடல் பிளந்து போகும், அதன் நடுவே பாதை கிடைக்கும் என்று சொல்லி மோசே நம்பினார். மோசேயை தவிர்த்து இன்னொருவர் நம்பியிருப்பாரா என்று எனக்கு தெரியவில்லை. இனியவர்களே, நீங்கள் இந்த 15வது அதிகாரத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மோசேயினுடைய வெற்றியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 14வது அதிகாரத்தை நிச்சயமாக நீங்கள் வாசித்திருக்க வேண்டும். 14ஆம் அதிகாரம் எதை பற்றியது? இஸ்ரேல் மக்கள் செங்கடலை கடந்த ஒரு நிகழ்வு. இதை யோசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து தண்ணீர் மீது நடந்தார் என்பதை சொல்லி நாம் பார்க்கிற பொழுது என்ன சொல்றோம்? அவர் கடவுள் நடந்து சென்றார் என்று யோசிப்போம். ஆனால் மனிதர்கள் கடலை பிளந்து கொண்டு நடந்து சென்றார்கள். கடல் அவர்களுக்கு வழிவிட்டு நின்றது. கடல் வெறுமனே வழிவிடவில்லை. ஒரு இடத்துல மழை பெஞ்சிச்சு அப்படின்னா அந்த இடம் மழை நின்ற பிறகு கூட ஈரமாக இருக்கும், அப்படித்தானா? காலங்காலமாக தண்ணீர் தேங்கி இருந்த இடம் அவர்கள் நடந்து செல்வதற்கு கட்டாந்தரையாக மாறியது. இவ்வளவு பெரிய அதிசயத்தை யார் நம்பி இருப்பார்? இவ்வளவு பெரிய அதிசயம் நிகழும் என்று சொல்லி யார் எதிர்பார்த்திருப்பார்? எல்லா மக்களும் நினைத்த ஒரே காரியம், நாங்கள் மாண்டு போவோம், நாங்கள் இறந்து போவோம். எங்களுக்கு முன்னே செங்கடல் இருக்கிறது, பின்னே பார்வோனுடைய படை இருக்கிறது, நாங்கள் எங்கும் தப்பித்து செல்ல முடியாது, நாங்கள் வழி தவறிவிட்டோம், நாங்கள் அங்கேயே இருந்திருந்தோம்னா நன்றாக இருந்திருக்கும், கிடைச்ச சாப்பாடை எப்போ சாப்பிட விடுறாங்களோ அந்த நேரத்துக்கு சாப்பிட்டு நிம்மதியாக இருந்திருப்போம். இந்த இடத்தில் விடுதலை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி கொண்டு, புதிய வாழ்க்கை என்கிற ஒரு நம்பிக்கையை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டு நாங்கள் ஆரம்பித்த உடனே எங்களுடைய வாழ்வு முடிவடைகிறது. இப்போதான் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறேன், உடனே நான் கீழே விழணும் அப்படின்னா நான் மாண்டு போக வேண்டும் என்று சொன்னால் இதை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வது? எல்லா மக்களும் ஏறக்குறைய எல்லாருமே மோசேக்கு எதிராக முணுமுணுக்கிறார்கள். நாங்கள் அங்கேயே உயிரோடு இருந்திருப்போமே, இங்கே வந்து நடு ரோட்டில் சாகிற மாதிரி சாகணும், அனாதையாக நாங்கள் சாகணுமே, எங்களை அடக்கம் பண்ண கூட யாரும் இருக்க மாட்டாங்க, இப்படி மாட்டி விட்டுட்டியே என்று சொல்லுகிற பொழுது மோசே சொல்லுகிற வார்த்தை 14வது அதிகாரம் 13, 14. அஞ்சாதீர்கள், நிலை குலையாதீர்கள்,
இன்று ஆண்டவர் தாமே உங்களுக்காக ஆற்றும் விடுதலை செயலை பாருங்கள். இன்று நீங்கள் காணும் எகிப்தியரை இனிமேல் என்றுமே காணப்போவதில்லை. ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார். நீங்கள் அமைதியாக இருங்கள். இனியவர்களே, கண்ணுக்கு முன்னாடி எதிரிகள் வாளை உருவி கொண்டு வருகிறார்கள். ஆண்டவர் இவர்கள் பார்த்ததில்லை, நம்புகிறார்கள். மோசையாவது பார்த்திருக்கிறார் எரிய முற்புதரில், இவர்கள் பார்க்கவில்லை. கண்ணுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆபத்து பெரும் படையாக வந்து கொண்டிருக்கிறது. கோபத்தில் வந்துட்டு இருக்கிறாங்க. தப்பிச்சு போனாங்கன்னு மட்டுங்கிறது கோபம் கிடையாது. நீங்கள் இஸ்ரேல் மக்கள் தப்பித்து போகிற பகுதியை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நாங்கள் பழியிட்டுட்டு திரும்பி வந்துடுவோம், அதனால் உங்கள் வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் கொடுங்க, நாங்கள் போட்டு கொண்டு வந்து தந்துடுறோம், இரவலாக தாங்க அப்படின்னு சொல்லி எல்லா வீட்டில் இருந்த நகையும் என்ன செஞ்சாங்க, பெண்களும் ஆண்களும் வாங்கிட்டாங்க. நீங்கள் விவிலியம் சொல்கிறது, இவ்வாறு இஸ்ரேல் மக்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டனர் அப்படின்னு போட்டு. போறவன் சும்மா போறானா, என் வீட்டில் இருக்க எல்லாத்தையும் பிடுங்கிட்டுலாம் போயிருக்கிறான் அப்படிங்கிற கொலவெறி. எங்கள் வீட்டில் இருக்க எல்லா தலைச்சையும் பிள்ளையும் கொண்டுட்டான், எங்களுக்கு இருந்த ஒரே அடிமை அவங்க தான், அவனும் தப்பிச்சு போறான். எவ்வளவு பெரிய வருத்தங்கள், எல்லா வருத்தையும் சேர்த்து கொலவெறியில் வரட்டிட்டு வராங்க. இவர்கள் மன்னிப்பார்கள் என்று சொல்லி எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஆனால் மோசே சொல்லுகிறார், நீங்கள் கலங்காதீர்கள், நீங்கள் மருளாதீர்கள், இந்த போர் உங்களுடைய போர் அல்ல. உங்களுக்கு கண் முன்பாக எதிரிகள் உருவமாக கையில் வாள்களோடு வரலாம், உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தெரியாத கடவுள் உங்களுக்காக போரிடுவார். நீங்கள் அஞ்சாதீர்கள், கலங்காதீர்கள். இதை சொல்றதுக்கே ஒரு பெரிய தைரியம் வேணும், அப்படிதானா? எல்லா மக்களும் சாவு பயத்தில் நிற்க வச்சுல நீ பயப்படாதான் சொல்றதுக்கு எவ்வளோ பெரிய தைரியம் வேணும்? உனக்கு என்னையா தெரியும், ஏற்கனவே கொலை பண்ணிட்டு ஓடினவன் தானே, அப்படி எவ்வளோ விஷயங்கள் பேசுவாங்க. நீங்கள் துயரத்தில் இருக்கிற ஒருவருக்கு ஆறுதல் சொல்லிவிடவே முடியாது. சோகத்தில் இருக்கிறவனுக்கு உனக்கு என்ன, உனக்கு எல்லாம் இருக்குது, நீ சாப்பிட்டு சொல்லுவேன். கஷ்டப்பட்டு பாரு, காய்ச்சலும் தலைவலியும் அவனுக்கு வந்தா தான் தெரியும், நீ பாட்டில் வியாக்கியானம் பேசிடுவேன் அப்படி சொல்லுவார்கள். யாரும் துன்பத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிடவே முடியாது, மோட்டிவேஷன் கொடுத்துடவே முடியாது. ஆனால் அவ்வளவு பெரிய கூட்டத்தின் மத்தியில் மோசே சொல்லுகிறார், ஆண்டவர் உங்களுக்காக போரிடுவார், நீங்கள் அமைதியாக இருங்கள். எவ்வளவு பெரிய தைரியம்! ஏனென்றால் மோசேக்கு தெரியும் ஆண்டவர் இதை செய்வார். இது ஏன் மோசேயினுடைய வெற்றி? ஆண்டவர் செய்வார் என்று சொல்லி அசைக்க முடியாத நம்பிக்கையை மோசே கொண்டிருந்தார். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்பதை மோசே கண்ணார கண்டவர். நானே தூக்குவாயன், ஒரு கொலை பண்ணிட்டு ஓடி வந்திருக்கிறேன், பயந்து போயிருக்கிறேன், நான் எப்படி அங்கே போக முடியும் என்று சொல்லுகிற பொழுது கடவுள் சொல்லுகிறார், உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன், எனக்கு திக்குவாய், உன் தம்பி உங்களோட வருவான், வேற வழி கிடையாது, நீ போய் தான் ஆகணும். நான் என்ன பேர் சொல்றது, இருக்கிறவராக இருக்கிறவர் நானே, உங்களோட எப்பொழுதும் இருப்பேன், தைரியமா போ. இந்த வார்த்தைகளை எல்லாம் நேரடியாக கேட்டவர் மோசே. எனவே ஆண்டவர் இதை செய்வார் என்று அவர் உறுதியாக நம்பினார். ஆண்டவர் அவர்களுக்கு வெற்றி கொடுத்தார். இனி இவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய சிக்கல் வருதுன்னு வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில வந்திருக்கிற சிக்கலை நினைச்சாலும் சரி, அது புதுசா ஒரு சிக்கலை நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள். ஒரு மிகப்பெரிய நெருக்கடி, வறுமையோ துன்பமோ ஏதோ ஒன்று, ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சிட்டுன்னா எப்படியாவது நான் பொழைச்சிக்கிடுவேன் நீங்கள் நினைக்கிறீங்க. உங்களுக்கு நீங்கள் நினைத்தபடியே ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எப்படியோ தப்பி தவறி பாஸ் ஆகிட்டேன், ஜெயிச்சிட்டேன், வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம். யாராவது உடனே கோயிலுக்கு வந்து தலைவராடி வந்து, ஆண்டவரே நீ இல்லைன்னா எனக்கு வேலையே கிடைச்சிக்கான்னு சொல்லுவோமா? இல்லை பக்கத்தில் ஏதாவது கோயில் இருக்காங்க, நான் கடவுளை போய் நன்றி சொல்ல நினைப்போமா? நம்ம அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிக்குவோம், வீட்டுக்கு மெதுவாக போய்க்கிடுவோம், வீட்டில் எல்லாருக்கும் சொல்லிக்கிடுவோம், ஸ்வீட்லாம் கொடுத்துருவோம், ஞாயிற்றுக்கிழமை பூசியில் கருத்து கொடுத்துக்கலாம், அப்படித்தானா? ஆண்டவரை தேடுகிற நாம் வெற்றி கிடைத்தவுடன் ஆண்டவரை பொறுமையாகவே பார்த்துக்கிடலாம், எங்கே போய் போறாரு, கோயிலில் தானே இருப்பாருன்னு நினச்சிக்கிறோம். ஆனால் மோசையை பாருங்கள், வெற்றி பெற்றவுடன் மோசே பாடிய எல்லா வரிகளிலும் ஆண்டவரை கடந்த ஒரு வார்த்தை இல்லை. 18 இறை வார்த்தைகள் என்று நாம் வாசித்தோம். 18 இறை வார்த்தைகளிலும் மோசே கடவுள் 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இந்த வெற்றி மோசைக்கு கிடைத்த வெற்றி தான். யார் தலைவனோ அவனுக்கு தான் வெற்றி. ஆனால் மோசே சொல்கிறார், இது என்னுடைய வெற்றி அல்ல, இது கடவுளுடைய வெற்றி.
மோசே பாடிய அந்த பாடலை நீங்கள் நன்றாக வாசித்திருப்பீர்கள் என்று சொன்னால், இல்லை ஒருவேளை வாசிப்பதை கேட்டிருப்பீர்கள் என்று சொன்னால், அது வெறுமனே அதற்கு முன்பாக கிடைத்த வெற்றியை மற்றும் குறித்த பாடல் அல்ல. செங்கடல கடவுள் பிரித்து எங்களை வழிநடத்தி கொண்டு வந்தார், உள்ள வந்த பார்வனை கொன்று விட்டார், நாங்கள் பாடுகிறோம் என்று அல்ல. அதற்காக மட்டும் மோசே அந்த பாடலை பாடவே இல்லை. நீங்கள் அதை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் 3 காலத்தையும் அது குறித்து காட்டுகிற பாடலாக இருக்கிறது. கடவுள் எங்களை தாக்க வந்த எதிரிடம் இருந்து எங்களை காப்பாற்றினார். கடவுளே என் ஆற்றல், என் பாடல், அவரே என் விடுதலை. என்னுடைய நிகழ்காலம், என்னுடைய எதிர்காலம் கடவுள் என்னோடு இருக்கிறபடியால் 15வது இதயத்திலிருந்து 14 நீங்க பார்ப்பீங்கன்னா, இதை கேள்விப்படுகிற எல்லாரும் கலங்கினார்கள். நாங்கள் போகிற வழிகளில் எல்லாம் அவர் எங்களுக்கு வழி விடுவார்கள். இனிமேல் என்னை எந்த தொல்லையும் தாக்காது, இனி எனக்கு எந்த இடைஞ்சலும் வராது. அப்ப மோசையினுடைய பாடல் தான் பெற்றுக்கொண்ட ஒரு வெற்றிக்கானது அல்ல. தான் பெற்றுக்கொண்ட வெற்றிக்கானது, இப்பொழுது கிடைத்துக் கொண்டிருக்கிற வெற்றிக்கானது, எதிர்காலத்தில் கிடைக்க போகிற வெற்றிக்கானது. அப்ப மோசே கடவுளை எவ்வளவு தூரம் நம்பி இருப்பார் என்று சொன்னால், என்னுடைய எல்லா காலத்திலும் கடவுள் எனக்கு வெற்றி கொடுப்பார், என்னுடைய எல்லா காலத்திலும் கடவுள் என்னை ஆசீர்வதிப்பார், என்னுடைய எல்லா காலத்திலும் கடவுள் என்னோடு இருப்பார் என்று நம்பி இருப்பார். இனியவர்களே, கடவுளை அந்த அளவிற்கு நெருக்கமாக இறுக்கமாக மோசே பிடித்து கொண்டு வழி நடத்தினால்தான் அவர் வெற்றியின் வீரராக இருக்கிறார். இந்த 2ஆம் வாசகத்தில் பார்க்கிறோம், புனித பவுலடிகளார் சொல்கிறார், நான் ஆண்டவரிடமிருந்து எதை பெற்றுக்கொண்டேனோ அதை உங்களுக்கு கொடுக்கிறேன். கடவுளிடமிருந்து அவர்கள் எதை பெற்றுக்கொண்டார்கள்? ஒப்புரவின் செய்தியை பெற்றுக்கொண்டார்கள். ஒப்புரவின் செய்தி என்ன? கடவுள் மனிதரை கடவுளோடு ஒன்றாக சேர்க்கிறார். மனிதர்கள் எவ்வளவு பெரிய பாவிகளாக இருக்கலாம், கடவுளிடமிருந்து வெகு தூரம் அவர்கள் சென்றிருக்கலாம், ஆனால் கடவுள் அவர்களை அன்பு செய்து தங்களோடு இணைத்துக் கொள்ள விரும்புகிறார். அந்த ஒப்புரவின் செய்தியை அவர் எங்களுக்கு கொடுத்தார். அது என்ன செய்தி? கடவுள் நமக்காக உணவாக மாறுகிறார். எப்பொழுது? அவர் எப்பொழுது இறக்க போகிறாரோ அந்த இரவிலே, அவர் காட்டி கொடுக்கப்படுகிற இரவிலே, அவருடைய இறுதி இரா உணவிலே அவர் தன்னையே உணவாக பானமாக இந்த சமூகத்திற்கு கொடுக்கிறார். எந்த சீடர்கள் தங்களை விட்டு ஓடி போவார்களோ, எவன் தன்னை காட்டி கொடுப்பானோ, எவன் தன்னை மறுதளிப்பானோ, அவர்களுக்கு கூட கடவுள் தன்னை உணவாக கொடுக்கிறார். பவுலடிகளார் சொல்கிற வார்த்தை இதுதான். எவர் ஒருவர் துரோகியாக இருப்பானோ, எவன் ஒருவன் மறுதளிப்பானோ, எவன் ஒருவன் காட்டி கொடுப்பானோ, அவனுக்கே தன்னை உணவாக்கக்கூடிய ஆண்டவர் எனக்கு கொடுத்த கட்டளை என்ன? இதை நினைவாக செய்யுங்கள். உங்களை வெறுக்கிறவர்கள், உங்களை சபிக்கிறவர்கள், உங்களை விட்டு ஓடுகிறவர்கள், உங்களை புறந்தழுகிறவர்கள், உங்களை விரட்டுகிறவர்கள், உங்களை அவமானப்படுத்துகிறவர்கள் உங்களோடு இருக்கிற பொழுது நீங்கள் அவர்களுக்காக மடியவும் தயாராக இருங்கள். கடவுள் தருகிற வார்த்தை. இனி அவர்களே, மோசையினுடைய நிலையை மறுபடியும் யோசித்து பாருங்கள். தன்னை சுற்றி இருந்த எல்லா மக்களும் அவரை விட்டு ஓடி போயிருப்பார்கள். ஒரு வேளை செங்கடல் விளக்கலைன்னா என்ன ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? பார்வோன் காலில் விழுந்து, இந்த மனுஷன் தான் என்னை ஏமாத்திட்டான், அவனை நாங்கள் பிடிச்ச வைக்க தான் கூட வந்திருக்கோம், தரலாம் கூட்டு போயிருந்துச்சு, அப்படிதானே? மோசையை காப்பாற்றினாலும் மோசையை மாட்டி விட்டு தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குமான்னு பார்த்துருப்பாங்க. இல்லை இவங்களே மோசையை கொண்டுட்டு முன்னாடி போட்டு, இந்த பாருங்க நீங்கள் யாரை தேடி வந்தீங்களோ அவனை நாங்களே கொண்டுட்டோம், எங்களை விட்டுருங்கன்னு இருப்பாங்க. அந்த சூழ்நிலை வரும் என்று அவருக்கு தெரியும். ஆனாலும் அவர் கடவுளை நம்பி அவர்களுக்காக மன்றாடுகிறார். ஆண்டவரே, இந்த மக்கள் இப்படி தகைச்சு போய் நிற்கிறாங்களே, எப்படி தப்பித்து போவது? இனி இவர்களே, மோசை எதற்கும் தயாராகி விட்டார். ஏனென்றால் கடவுளுக்கான பணி செய்ய அவர் முன் வந்தார். ஏனென்றால் இயேசுவை பிற்காலத்தில் அதை தான் செய்திருக்கிறார். தன்னை மறுதளிக்கிற மக்களுக்கு தன்னையே உணவாக கொடுக்கிற ஒரு ஆற்றல், அதுதான் வெற்றி. தன்னை கொள்கிற ஒருவனுக்கு தன்னை உணவாக கொடுக்கிற வெற்றி. எனவே எவர் ஒருவன் ஆண்டவரை சார்ந்து ஆண்டவருடைய விழுமியங்களை, ஆண்டவருடைய பாதைகளை தொடர்ந்து செல்வார்களோ அவர்களுக்கு வெற்றி உண்டு, நிச்சயமாக உண்டு. மோசையினுடைய வெற்றியோ அல்லது 2ஆம் வாசகமோ நமக்கு தருகிற செய்தி என்ன? நாமே அந்த வெற்றியை மற்றவர்களுக்கு கொடுப்பவர்களாக மாறவிடும். வெற்றியை நான் பெற்றுக்கொள்வதல்ல, நான் பெற்ற மகிழ்ச்சியில், நான் பெற்ற வெற்றியில் நான் மட்டும் மகிழ்வதல்ல, இன்னொருவருக்கு கொடுப்பது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் அதை தான் பார்க்கிறோம். 5000 பேருக்கு உணவளிக்கிற ஒரு நிகழ்வு. பாலை நிலம், அவர்களுக்கு 5 அப்பங்கள் 2 மீன்களை தவிர வேறு உணவே இல்லை. சீடர்கள் எவ்வளவு தூரம் அக்கறை கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், யாரும் இந்த 5 அப்பத்தில் பங்கெடுத்துடக்கூடாது, சாப்பாடு இருந்தால் கொடுங்கன்னு சொல்லி கேட்டுறக்கூடாது, இப்போவே அவங்கள அனுப்பிடுங்க. இப்போவே அனுப்பிட்டீங்கன்னா இப்படி இருட்டுறதுக்குள்ளே அவங்க என்ன செஞ்சிருவாங்க? பக்கத்தில் இருக்க பட்டி தொட்டிகளை பார்த்து போய் தங்குறதுக்கும் திங்கிறதுக்கும் போயிடுவாங்க. ஆண்டவரை உடனே அனுப்பிடுவோம். அப்போ ஏசு என்ன சொல்கிறார்? 5 அப்பம் இருக்குல்ல, நீயே சாப்பாடு கொடு. இருக்கிறதே 5 அப்பம் தான்.
நாங்களே 12 பேர் இருக்கோம், உங்களை சேர்த்தா 13, உங்களை ஏதாவது ஏமாத்தி கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம்னு பார்த்தா எங்களுக்கு சாப்பாடு கொடுக்க சொல்றீங்களே என்று அவர்கள் பயப்படுகிறார். ஆனால் இயேசு சொல்லுகிற வார்த்தை என்ன? நீங்களே கொடுங்கள். எப்பொழுது நான் என்னையோ என்னிடம் இருப்பதையோ கொடுக்க தயாராகி விட்டேன் என்று சொன்னால் அங்கு மீதம் இருக்கும். 5 அப்பம் தான் இருந்துச்சு, 2 மீன்கள் தான் இருந்துச்சு. ஆனால் சேகரித்தது எவ்வளவு? 12 கூடைகள் நிறைய அப்பங்கள். எப்பொழுது நான் என்னை இன்னொருவருக்கு கொடுக்க தயாராகி விடுகிறேனோ அப்பொழுது கடவுள் எனக்கு நிரம்ப கொடுப்பார், தேவைக்கு மிகுதியாக கொடுப்பார், நான் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு கொடுப்பார். இதேதான் பவுலடிகளார் சொல்லுவார், நான் நினைப்பதற்கும் செபிப்பதற்கும் மிகவும் மேலான காரியங்களை செய்கிற ஆண்டவர். எப்பொழுது நாம் ஆண்டவரோடு இருக்கிறோமோ அப்பொழுது. மோசே ஆண்டவரோடு இருந்தார், வல்ல செயல்கள் செய்தார், வெற்றியின் வீரராக இருந்தார். பவுலடிகளார் ஆண்டவரிடமிருந்து இந்த செய்தியை பெற்றுக்கொண்டார், தன் வாழ்க்கை முழுவதும் அதை கடைபிடித்தார். இயேசு அதே போன்ற வெற்றியின் வீரர்களாக, வெற்றியின் மனிதர்களாக நாம் வாழ்வதற்கு நம்மை அழைக்கிறார். நீங்களே உணவு கொடுங்கள், நீங்களே வெற்றி வீரராக மாறுங்கள், நீங்களே கடவுளோடு இணைந்திருங்கள், நீங்களே கடவுளை உங்களோடு சேர்த்துக் கொள்ளுங்கள், கடவுளோடு இணைந்து நடங்கள், பயணியுங்கள். உங்களை சபிக்கிறவர்கள், உங்களை வெறுக்கிறவர்களை அன்பு செய்யுங்கள், அவர்களுக்காக செபியுங்கள், அவர்களுக்கு நீங்கள் வெற்றி வீரராக மாறுங்கள், அவர்களுடைய வெற்றிக்கு நீங்கள் காரணமாக மாறுங்கள். அதுதான் ஒரு மிகச்சிறந்த அடையாளமாக இருக்கும். இனி இவர்கள் இந்த நாளிலே இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.